இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்புறம் யாக்கூப், யூசுப், தாவூத், சுலைமான், ஐயூப், யூனுஸ், துல்கிஃபுல், அல்யஸா, இன்னும் நூஹ், மூசா, ஈசா, எல்லா நபிமார்களுடைய பேரையும் அப்படியே அல்லாஹ் அல்-மாயிதால எண்ணிக்கிட்டே வர்றான். எண்ணிக்கிட்டே வந்துட்டு கடைசியில சொல்றான், இவர்கள் இணை வைத்தாலும் இவர்கள் அமலெல்லாம் நாசமாகிவிடும். யார் பேரை எண்ணிட்டு வரான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு 6வது அத்தியாயத்தில் 88வது வசனம் அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க. எங்க இருந்து? وَتِلْكَ حُجَّتُنَا آتَيْنَا إِبْرَاهِيمَ عَلَى قَوْمِهِ نَرْفَعُ دَرَجَاتٍ مَنْ نَشَاءُ إِنَّ رَبَّكَ حَكِيمٌ عَلِيمٌ وَوَهَبْنَا لَهُ إِسْحَاقَ وَيَعْقُوبَ. 4 பேரச்சா இப்ராஹிமோட சேர்த்து இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப். அப்புறம் குல்லன் ஹதைனா வநூஹன் ஹதைனா من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين وزكريا ويحيى وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين ومن آبائهم وذرياتهم وإخوانهم واجتبيناهم وهديناهم إلى صراط مستقيم ذلك هدى الله يهدي به من يشاء من عباده ولو أشركوا لحبط عنهم ما كانوا يعملون. இத்தனை நபிமார்கள் பேரை சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சிறந்தவங்க, ரொம்ப அமல் பண்ணவங்க, நம்ம இவங்களை தேர்ந்தெடுத்தோம், இவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தோம்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இவர்கள் இணை வைத்திருந்தாலும் இவர்கள் அமலெல்லாம் நாசமாகி போயிருக்குங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு ஷிர்க்குனா அது ஒண்ணுமே இல்லை. என்னங்க, எல்லாம் உங்க பரக்கத்து தான் அவுலியான்றாங்க. உள்ளதுலேயே ஒரு கேடியை பார்த்து என்ன சொல்லிடுவாங்க, காசு மட்டும் இருந்தா போதும், அவரு ஒரு பள்ளிவாசலுக்கு டொனேட் பண்ணியிருந்தா போதும், அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு காசு கொடுத்துருந்தா போதும், வேற எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. தொழுகை இருக்காது, இபாதத் இருக்காது, அதுவும் கொடுத்த காசு ஹலாலும் ஹராமா இருக்கா, அதுவும் சந்தேகம் தான். ஆனா அவரை பார்த்தோன்னா அவுலியா உங்களை மாதிரி வருமா, நீங்க இவ்வளவு பெரிய அவுலியாவாச்சு. ஷிர்க்கு ரொம்ப மோசமான நிலைமை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. இந்த உம்மத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டம் முஷ்ரிக்குகளோடு சேராத வரை கியாமத்தே நடக்காது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தல்ஹக கபாயிலு மின் உம்மதி பில் முஷ்ரிகின். டோட்டலா முஷ்ரிக் ஆகி போச்சு. தர்கா வழிபாடுங்கிறது என்ன, கபர் தர்காங்கிறது என்ன, டோட்டலா முஸ்லிம்கள் என்ற பெயரிலே நடக்கின்ற சிலை வழிபாடு. அங்க நடத்துற மாதிரி இவங்களும் எல்லாமே அப்படியே திருவிழாலிருந்து, பூஜையிலிருந்து, நேர்ச்சையிலிருந்து, அந்த எல்லாமே எடுத்து பாருங்க, அப்படியே அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் ஒருவன் அரசர்களுக்கு எதிராக வாழ் தூக்கவில்லை, அரசர்கள்னா முஸ்லிம்களுடைய இமாமுக்கு எதிராக, புரியுதுன்னா? அப்ப காஃபிர் நாட்டில் வாழும்போது வாழ் தூக்கலாமான்னு கேட்டுறாதீங்க. அவர் ஹாரிஜியாக்களின் சொல்லை விட்டு வெளியேறி விடுவான். ஒமன் கால், அடுத்து யார் எல்லாமே அல்லாஹ்வின் விதியை கொண்டுதான் நடக்கிறது, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் விதியின்படிதான், நாடியவரை அல்லாஹ் வழிகெடுக்கிறான், நாடியவரை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான் என்று கூறுகிறானோ அவன் கதரியாக்களின் பேச்சை விட்டு வெளியேறிவிட்டான். சரியா? இவன்தான் சுன்னத்தை உடையவன். யார் சுன்னத்தை உடையவன்? இவர் அல்ல. யார்? இந்த பண்புகளை உடையவர். இந்த ஈமான் இருக்குதா, அவர் சுன்னத்தை. سبحانك اللهم بحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد.